Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33ஆம் இறைவசனம். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் மிக முக்கிய காரியத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். கணவன் மனைவி என்ற பந்தத்தை அவர் உயர்வாக மதிக்கிறார். பிரச்சனை இல்லாத திருமண வாழ்க்கையே இல்லை. கல்யாணமானவர்களுக்கு வாழ்க்கையில் உபத்திரங்கள் வரும் என்று பைபிள் சொல்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கணவன் மனைவி 2 பேருமே பாவ இயல்புள்ளவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய குணங்கள் விருப்பங்கள் வித்தியாசப்படலாம். அவர்கள் வெவ்வேறு பின்னணி கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாகவும் வேறு ஒரு குடும்ப சூழலிலே இருந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்பு தங்களுடைய துணையிடம் கவனிக்காத குணங்கள் நாட்கள் போக போக அது வெளிப்படலாம். இந்த மாதிரி விஷயங்களால் பல பிரச்சனைகளும் கூட ஏற்படலாம். ஆனால் பிரச்சனைகளுக்கு 2 பேருமே காரணம் என்பதை நாம் உணர வேண்டும். அதை சேர்ந்துதான் சரி செய்ய வேண்டும் என்று யோசிப்பதற்கு பதிலாக ஒருவர் மேல் ஒருவர் பழி போடுவார்கள். இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் குடும்ப வாழ்விலே வெற்றி இல்லாமல் போனால் அது ஆண்டவருக்கு மிக ஒரு வேதனைக்குரிய காரியம். பிரிந்து போவது அல்லது விவாகரத்து செய்வது தான் ஒரு தீர்வு என்று கூட அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அதுதான் தீர்வா? இல்லை. திருமண ஏற்பாட்டில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஏற்பாட்டை கணவன் மனைவி மதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக கணவன் மனைவி பந்தத்தில் இருக்கும் அனைவருக்குமே ஆண்டவர் இந்த ஆலோசனை தருகிறார். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து மனம் விட்டு பேசி அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதை அருமையாக புரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவியின் இடத்திலே மனம் விட்டு பேசும்போது மனைவியானவள் கணவனை புரிந்து கொள்வார். ஓ, என் கணவன் இதற்காக தான் கோவப்பட்டாரா, இதற்காக தான் அவர் கஷ்டப்பட்டாரா, இதற்காக தான் நம்மக்கிட்ட பொய் சொன்னாரா, இதை நாம் தெரியாமல் போச்சே என்று உணர்ந்து கொள்வார்கள். அதுபோல கணவனும் மனைவி வெளிப்படையாக பேசும்போது மனம் விட்டு பேசும்போது கணவனும் ஓ, மனைவி இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறாளோ, நாம் தான் தவறு செய்து விட்டோம் என்று அவர்களும் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு புரிதல் தன்மை இருந்தால் அந்த குடும்பத்திலே எப்போதும் மகிழ்ச்சிகளை காணப்படும். ஆண்டவரும் அதை நேசிக்கிறார். நல்ல ஒரு குடும்பம், ஒரு மகிழ்ச்சியான குடும்பம், ஒரு ஆரோக்கியமான குடும்பம் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது தான் குடும்பத்தோடைய ஆரோக்கியம் இருக்கிறது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆரோக்கியத்துக்குள்ளே அநேக குடும்பங்கள் வருவதற்கு நாம் ஜெபிப்போமா? சோத்தங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பினேசரே. அப்பா, இந்த வசனத்தில் நீ சொல்லப்பட்டது போல அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவி இல்லை மாற்று கருத்தினாலே பிரிந்து விடுகிறார்கள். சில நேரங்களிலே அவர்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. ஆண்டவரே, சோத்துங்கத்தாவே, அவர்களை நீர் அளவு கடந்து ஆசீர்வதியும். அவர்களுக்கு புரிதல் தன்மை தருவதற்கு நீ நல்ல ஞானத்தை தந்துடும் நான் ஜெபிக்கின்ற கத்தாவே. அப்பா, கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு சூழலிலும் அவர்கள் பிரியாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். குடும்பத்தில் இருக்க மகிழ்ச்சிகள் சீர்குலையாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஆண்டவரை சாத்தான் குடும்பத்தை வகை தேடுகிறான். ஆண்டவரை, குடும்பத்தை பிரிக்க வேண்டும், பிரித்தால்தான் உம்மிடத்திலே நாங்கள் வர முடியாது என்று அவன் திட்டம் போடுகிறான். ஆண்டவரை, அப்பா, அவனுடைய சதுராட்டத்தை எல்லாம் நீ நொறுங்க பண்ணும். ஆண்டவரை, இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
Now you're watching New Indian TV.